This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க வண்ணர் திருக்கோவில் பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாலப்புத்தூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கின்றார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 29வது தேவார தலமாகும். இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தலத்து இறைவன் திரிதல விமானத்தின் கீழ் அருளுகிறார். தல விநாயகர் நிருதி விநாயகர் கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சிம்ம மண்டபத்தில் காட்சி தருகின்றார். கருவறைக்கு எதிரே இருப்பதைப் போல இவருக்கு எதிரே ஒரு நந்தியும் பின்புறத்தில் மற்றொரு நந்தியும் இருக்கின்றது. இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம். இவரது சன்னதிக்கு நேர் எதிரே மெய்கண்ட நாயனாருக்கு சன்னதி இருக்கின்றது. மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்த துர்க்கை இந்த தலத்தில் சிவனை வணங்கி ஆசி பெற்றாளாம். இவள் கோஷ்டத்தில் 8 கைகளுடன் சிம்ம வாகனத்துடன் இருக்கின்றாள். இவளது இடது கீழ்கையில் கிளி இருப்பதும் ஆயுதங்களுடன் இருந்தாலும் சாந்த துர்க்கையாக அருளுவதும் விசேஷம். பிரகாரத்தில் அஷ்ட நாகங்கள் இருக்க அதன் மத்தியில் விநாயகர் இருக்கின்றார். நாகதோஷம் உள்ளவர்கள் இவரிடம் விசேஷ பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். புற்றுக்கு அடியில் சிவன் வெளிப்பட்ட தலம் என்பதால் விநாயகர் சன்னதியும் புற்றுக்குள் இருப்பதை போன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோவிலுடைய தலப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ருது கேதன் எனும் மன்னன் இப்பகுதியை ஆட்சி செய்த போது நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் பசியில் வாடினார்கள். மக்களை காத்தருளும்படி மன்னன் வேண்டவே சிவன் மாணிக்க மலையை பொழிவித்தாராம். எனவே இவருக்கு மாணிக்க வண்ணர் என்று பெயர் வந்தது. மாணிக்க கல் வைத்து பூஜிக்கப்பட்டவர் என்பதால் இப்பெயரில் அழைக்கப்படுவதாகவும் சொல்வார்கள். அர்ஜுனனின் வாளை ஒளித்து வைத்தவர் என்பதால் இத்தலம் வாளொலி புற்றூர் என்று பெயர் பெற்றது. அம்பாள் வண்டமர் பூங்குழல் நாயகி தனிச்சன்னதியில் இருக்கின்றாள். இவள் பார்ப்பதற்கு வண்டுகளை கவரும் மலரை போன்ற அழகுடன் இருப்பதால் இப்பெயரில் அழைக்கின்றார்கள். சிறப்பம்சம்: இங்குள்ள நடராஜரின் காலுக்கு கீழே முயலகனும் நாகமும் இருக்கின்றது. கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவருக்கு அருகில் திருமால் பிரம்மா இருவரும் வணங்கியபடி இருக்கின்றார்கள். கோவில் முகப்பில் சனீஸ்வரர் கிழக்கு பார்த்தபடி இருக்கின்றார். பிரகாரத்தில் சுப்பிரமணியர் இருக்கின்றார். கஜலட்சுமி சரஸ்வதி இருவரும் அடுத்தடுத்த சன்னதிகளில் இருக்கின்றனர். பௌர்ணமி தோறும் மகாலட்சுமி பூஜை இங்கு நடக்கின்றது. இந்த திருக்கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் பாட்கடலை கடைந்த போது மத்தாக பயன்பட்ட வாசுகி பாம்பு பலவீனம் அடைந்தது. களைப்பில் தன்னையும் மீறி விஷத்தை உமிழ்ந்து விட்டது. எனவே சிவன் விஷத்தை எடுத்து உண்டு விட்டார். பின் தேவர்கள் அமிர்தத்தை எடுத்து கொண்டார்கள். தன் செயலுக்கு வருந்திய வாசகி இந்த தலத்தில் மாணிக்க கல்லை உமிழ்ந்து சிவனை வேண்டி பூஜை செய்தது. அவருக்கு காட்சி தந்து மன்னித்தருளிய சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார். பிற்காலத்தில் இப்பகுதி வாகை மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தது. ஒரு சமயம் அர்ஜுனன் இத்தலம் வழியாக சென்றபோது தாகம் எடுத்தது. எங்கு தேடியும் நீர் கிடைக்கவில்லை. எனவே ஓரிடத்தில் களைப்பில் அமர்ந்து விட்டான். அப்போது அங்கு முதியவர் ஒருவர் வந்தார். அர்ஜுனன் அவரிடம் தாகமாக இருப்பதால் நீர் தரும்படி கேட்டான். முதியவர் அர்ஜுனனிடம் ஒரு தண்டத்தை கொடுத்து அருகிலிருக்கும் ஓரிடத்தை சுட்டிக்காட்டி அங்கு தோண்டினால் நீர் வரும் என்று சொன்னார். அர்ஜுனன் தான் வைத்திருந்த வாளை முதியவரிடம் கொடுத்துவிட்டு அவர் கூறிய இடத்துக்கு சென்றான். முதியவரோ அருகிலிருந்து புற்றில் வாளை மறைத்துவிட்டு சென்று விட்டார். அர்ஜுனன் நீர் அருந்திவிட்டு திரும்பிய போது முதியவரை காணவில்லை. அவன் தேடிய போது பாதத்திடம் இருந்ததை கண்டு பின்தொடர்ந்தான். அவை அருகில் இருந்த புற்றில் முடிந்தது. அந்த புற்றில் வாள் இருந்ததை கண்ட அர்ஜுனன் அதனை எடுத்தபோது சுயம்புலிங்கம் இருந்ததை கண்டான்.
சிவன் அவனுக்கு காட்சி தந்து தானே முதியவராக வந்ததை உணர்த்தினார். பின் இவ்விடத்தில் கோவில் எழுப்பி வழிபட்டான். இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை, மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், பௌர்ணமி தோறும் மகாலட்சுமி பூஜை நடக்கின்றது. இந்த கோவில் திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த திருக்கோவிலுக்கு பிரார்த்தனை நீங்கள் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு வேண்டுபவர்கள், பணி இடமாற்றம் வேண்டுபவர்கள், சிவனையும் திருமணத்தடை நீங்க துர்க்கையையும் வழிபடுகிறார்கள். ஜாதக ரீதியாக பாதிப்புள்ளவர்கள், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இத்தல விநாயகருக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்கின்றார்கள். நீங்கள் என்ன நேர்த்திக்கடன் செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து வழிபடுகிறார்கள். இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கின்றார். அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க வண்ணர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.